ஒளி பிளம்பு அப்படி செந்தாமரை மலர்ல இருக்கிற லட்சுமி தேவியா மாறுது. போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட்ல நாராயணர் கண்கள் கலங்க பார்த்துக்கிட்டு இருக்காரு. தேவேந்திரனும் லட்சுமி தேவி வந்துட்டாங்க, இனிமே நம்ம சாபம் எல்லாம் தீர்ந்துருச்சு, இனிமே நம்ம வளத்தோட வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அசுரர்கள் ஸ்ரீதேவி எங்களுக்கு தான் சொந்தமானவங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அக்னி தேவனும் லட்சுமி தேவர்கள்ல ஒருத்தர், அதனால தேவர்களுக்கு தான் உரியவங்க சொன்னா அதுவும் கேட்காம அசுரர்கள் எங்களுக்கு தான் உரிமையானவங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்து கோவப்படுற பார்வதி, போது நிறுத்துங்க, யாராவது ஒருத்தர் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சிங்களா? ஸ்ரீதேவி இப்ப வளமிழந்துதான் இருக்காங்க, ஆபரணங்களும் இல்ல ஒளியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எல்லாரும் கவனிக்கிறாங்க, ஸ்ரீதேவி எந்த ஒரு ஆபரணமும் இல்லாம அப்படியே தாமரை மலர்ல கண்களை மூடி தவத்துல இருக்க மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. நானும் மகாதேவரும் எத்தனை முறை உங்களுக்கு உணர்த்தி இருக்கோம், நானும் மகாதேவரும் சேர்ந்ததுதான் பிரபஞ்சம் அப்படிங்கிறது. அதே மாதிரி தான் லட்சுமி நாராயணரும் வேற வேற கிடையாது. ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரோட வளமும் சக்தியும் ஒண்ணுமே இல்லை. நாராயணர் உங்களோட நன்மைக்காக இந்த மலையை முதுகுல தாங்கிட்டு இருக்காரு. அதனால லட்சுமி நாராயணருக்கு தான் உரியவங்க. நீங்க சமுத்திரத்தை கடைஞ்சனால தான் ஸ்ரீதேவி வெளியே வந்தாங்க. ஆனா அவங்க நாராயணனுக்கு உரியவங்களா ஆகும் போதுதான் அவங்க முழுமை பெறுவாங்க. அப்போதான் லட்சுமி ஸ்ரீதேவி ஆக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னது நியாயமா இருக்கவும் எல்லாருமே அமைதியாயிடுறாங்க. பார்வதி லட்சுமி கிட்ட பேசுறாங்க, உங்க கண்களை திறங்க, உங்களோட பிரிவு காலம் முடிஞ்சிருச்சு, உங்க முன்னாடிதான் நாராயணன் நிக்கிறாரு. உடனே லட்சுமி கண்களை திறந்து நாராயணனை பார்க்க அவங்களோட ஆபரணங்கள் எல்லாமே அவங்கள வந்து சேருது. ரொம்ப அழகா அலங்கார பூஷிதையா காட்சி கொடுக்குறாங்க. லட்சுமி நாராயணன் ஆனந்த கண்ணீர் வடிக்க பார்வதியும் அதை கண்கலங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. லட்சுமியும் அவங்களோட பாதங்களை பூமியில பதிக்கவும் எல்லாரோட ஆபரணங்களும் திரும்ப அவங்கவுங்களுக்கே வந்துருது. துர்வாச சாபம் கொடுத்ததுல இருந்து நாராயணன் தவிர மற்ற எல்லாருமே ஆபரணங்கள் இல்லாம தான் இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஆபரணங்களோட காட்சி கொடுக்கறாங்க. இதை மணக்கண்ல பாக்குற அந்தகன் ரொம்ப கோவப்படுறான். நாராயணனும், என்னோட மனைவி இல்லாம நான் முழுமை இல்லாதவனா இருந்தேன், இப்போ உன்னை பார்த்ததும் முழுமை அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னதும் நானும் தான் அப்படிங்கிறாங்க லட்சுமியும். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னை மறந்து பார்த்துட்டு இருக்க இடையில வந்து நிக்கிற பார்வதி, நாராயணா லட்சுமி வந்துட்டாங்க, தேவர்களுக்கும் உங்களோட வளமும் சக்தியும் திரும்ப கிடைச்சிருச்சு, சமுத்திரத்தை கடைஞ்சதுனால அசுரர்களுக்கும் கூட பொக்கிஷங்கள்லாம் கிடைச்சிருச்சு, ஆனா ஆலகால விஷயம் வரத்துக்கு முன்னாடி இதை நிறுத்திடலாமே அப்படிங்கிறாங்க. ஏன்னா எல்லாமே கிடைச்சிச்சு இல்லையா, இதுக்கு மேலே ஏன் கடையணும் அப்படின்னு அவங்களும் நியாயமா தான் கேட்கறாங்க. நாராயணும் லட்சுமியும் சரிங்கிற மாதிரி தலையசிச்சுட்டு நாராயணனும் தேவேந்திரன் கிட்ட வளங்களை திரும்ப பெறத்துக்காகவும் துர்வாசரோட சாபத்துல இருந்து மீளணுங்கிறதுக்காகவும் நம்ம இந்த கடலை கடைய ஆரம்பிச்சோம், இப்ப அது எல்லாமே கிடைச்சிருச்சு இல்லையா, இப்ப பிரபஞ்சமும் சமநிலைக்கு வந்துருச்சு, அதனால அவங்ககிட்ட கேட்டுக்கிறது எல்லாமே இந்த கடலை கடையத்தை இப்பவே நிறுத்திக்கலாமா அப்படின்னு அவர் அனுமதி தான் கேட்கிறாரு. ஆனா தேவேந்திரன் பேசுறதுக்கு முன்னாடி அந்தகன் சாத்தியமே இல்லை அப்படின்னு கத்துறான். மறுபடியும் தேவர்கள் சதி திட்டம் தீட்டுறீங்க, நாங்க இங்க வந்ததே அமிர்தத்தை பருகிறதுக்காக தான், அமிர்தத்தை அருந்தாம நாங்க இங்க இருந்து போக போறதே கிடையாது, துர்வாசரோட சாபத்துல இருந்து தேவர்கள் மீளணுங்கிறதுக்காக நாங்க வரல அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. பார்வதியால எதுவும் பேச முடியல. குரு உஷானா, இதுக்கு தான் நான் முதல்ல இருந்தே ஒத்துக்கவே மாட்டேன்னு சொன்னேன், நீங்க எப்பவுமே சூழ்ச்சி தான் பண்ணிருக்கீங்க, எங்களை ஆசைவாத்தி சொல்லி முதல்ல கூட்டு வந்தீங்க, பாம்போட விஷத்தன்மை பாக்குற மாதிரி அதோட தலைப்பகுதி எங்களை பிடிக்க வச்சீங்க, இப்போ லட்சுமி கிடைச்சது இதெல்லாம் நிறுத்த சொல்றீங்களா, அப்பவே சாபத்தோட்டே நாங்க விட்டுருக்கணும் அப்படின்னு சொல்ல தேவேந்திரன், இல்ல எந்த சூழ்ச்சி நாங்க பண்ணல, இது வரைக்கும் வந்த பொருள் எல்லாமே நம்ம 2 பேரும் தான் சமமா பங்கிட்டுக்கிட்டோம், லட்சுமி தேவி இல்லைன்னா அசுரர்களாலும் நல்லா இருக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க கிடைச்சிட்டனால இப்பவே கடையை நிறுத்திடலாம் அப்படின்னு தேவேந்திரன் சொல்றான். நாராயணனும் சொல்றாரு, கடையை நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்காமலே போயிடும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா சிவன், இல்ல நாராயணா, ஆலகால விஷயம் வரதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் வந்துச்சு, அதுக்கு பேர் பொறாமை அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.